ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமக்கோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். மகாபரிவா வாழ்க்கை நடந்த சம்பவங்களை ஒவ்வொருவரும் கேட்டு கேட்டு பிரமித்து போய், இப்படியும் இந்த உலகத்தில் ஒரு சன்னியாசி இருந்தாரா, சொல்லும் செயலும் ஒன்றுபட்ட சன்னியாசி ஒருவர் இருந்தாரா என்று நினைத்து பார்க்கக்கூடிய விதத்தில் பெரியவா வாழ்க்கை நடந்த சம்பவங்களை ஒவ்வொரு இடத்திலும் சொல்ல சொல்ல வாய் இனிக்கும் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் அம்பத்தூரை சார்ந்த ஒரு அன்பர் சைக்கிள் ஃபேக்டரி நடத்தி வந்தார். அவருடைய மனைவி சற்று நோயாளி. அவருக்கு 2 குழந்தைகள், 2 பேருமே பொறுப்பற்றவர்களாக வாழ்க்கையிலே இருந்தார்கள். நிறைய தன் மனைவி நோயாளியாக இருக்கிறாள், தன் குழந்தை தன் பையன்கள் இப்படி இருக்கிறானே என்கிற கவலையிலேயே அவர் கம்பெனியை நடத்துவதில் கவனம் செலுத்தாமல் ஓஹோ இருந்த அந்த கம்பெனி, சைக்கிள் கம்பெனி, கொஞ்சம் அந்த பொருளாதார ரீதியிலே ரொம்ப தாழ்ந்து சைக்கிள் கம்பெனியை மூடிவிடக்கூடிய சூழ்நிலையில் இருந்த பொழுது அவருடைய நண்பர் ஒருவர் காஞ்சி மகாபரிவரிடத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர், மகாபரிவாருடைய அத்தியந்த பக்தர். அவர் ஒரு நாள் அவருடைய வீட்டிற்கு வருகிறார். வந்தவுடனே வந்த நண்பரிடத்தில் ரொம்ப காலம் அவரோடு நட்பாக பழகியவர், சின்ன குழந்தையிலிருந்தே நண்பராக இருந்தவர். வந்த சைக்கிள் ஃபேக்டரி நடத்தி வருகிறவர் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர். இதிலேயும் தான் முதலாவதாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிற அவரிடத்திலே பேசி கொண்டிருக்கிற பொழுது அந்த சைக்கிள் ஃபேக்டரி முதலாளி, எனக்கு வாழ்க்கையே வெறுப்பாகிவிட்டது, நான் என்ன செய்ய வேண்டும் என்றே எனக்கு தெரியவில்லை, என் தொழில் முடங்கி போய்கொண்டே இருக்கிறது, குழந்தைகள் சரியில்லை, மனைவி இப்படி படுக்கையிலே படுத்திருக்கிறார், நோயிலே இருக்கிறாள், நான் என்ன செய்வதென்றே புரியவில்லையே என்று தன்னுடைய ஆதங்கத்தை தன்னுடைய நண்பரிடத்தில் தெரிவிக்கிறார். உடனே நண்பர் சொல்கிறார், கவலைப்படாதே, காஞ்சிபுரத்திற்கு போய் அங்கே காஞ்சி காமக்கோடி பீடாதிபதி ஜெகத்குரு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், மகாபரிவா உமாச்சி தாத்தா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற அந்த மகாபரிவாளை சந்தித்து நீ அவரிடத்திலே ஆசி பெற்று வா, உனக்கு எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லுகிறார். அவருக்கு அப்படியா என்று வியப்பில் வியந்து போய் அவர் ஒரு முறை காஞ்சிபுரத்தை தாண்டி திருத்தணி பக்கம் போக வேண்டிய சூழ்நிலை. காஞ்சிபுரம் வந்தவுடனே தன்னுடைய நண்பர் சொன்னாரே என்பதற்காக காஞ்சிபுரத்திலே இறங்கி விடுகிறார். அங்கே இறங்கி காஞ்சி மகான் சங்கராச்சாரியார் சுவாமிகள் எங்கு இருக்கிறார் என்று ஓரிடத்திலே கேட்டு கேட்டு போய்கொண்டே இருக்கிறார். அவர் மடத்திலே இல்லை, வெளியிலே இருக்கிறார் என்கிற தகவல் தெரிந்து அவர் அப்படியே தேடி தேடி போய்கொண்டே இருக்கிறார். போகிற பொழுது வழியிலே ஒரு இடத்திலே ஒரு சன்னியாசி அமர்ந்திருக்கிறார். அந்த சன்னியாசி இடத்திலே போய் என்னுடைய நண்பர் சொன்னார் என்று சொல்லி தன்னுடைய துக்கத்தை எல்லாம், ஒரு சன்னியாசி தானே இவரிடத்திலே பேசுவோம் என்று சொல்லி, எனக்கு வாழ்க்கையே அலுத்து போய்விட்டது, என்ன செய்வதென்றே புரியவில்லை என்று தன்னுடைய தகவல்களை எல்லாம் சொல்லுகிறார். அந்த சன்னியாசி எல்லாம் கேட்டுக்கொண்டு, உன்னுடைய மனக்குறையெல்லாம் இறக்கி வைத்து விடு, எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்கிறார். உடனே இவர் சொல்கிறார், எப்படி இறக்கி விட்டால் சரியாகி விடுமா என்று சந்தேகத்தோடு கேட்கிற பொழுது, நீ ஒரு மூட்டை எடுத்துக்கொண்டு வருகிற பொழுது ஒரு லக்கேஜ் மூட்டையை ஒருவன் தூக்கி கொண்டு வருகிற பொழுது அவன் தூக்கி கொண்டு வருகிற பொழுது நீ அவனிடத்தில் இறக்கி கொடுத்து விடுகிறாய். அப்படி வருகிற பொழுது உன்னுடைய சுமையெல்லாம் குறைந்து போய் விடுகிறது அல்லவா? அதுபோல்தான் உன்னுடைய துக்கங்களை எல்லாம் நீ இறைவனிடத்திலே கொடுத்து விடு, இறைவனிடத்திலே சமர்ப்பித்து விடு, அவர் உன்னை பார்த்து கொள்வார். எப்படி கிருஷ்ண பரமாத்மா கீதையிலே யோகக்ஷேமம் மகாம்யகம், உன்னுடைய சுகதுக்கங்கள் அனைத்தையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விடு, நான் பார்த்துக் கொள்கிறேன், கீதையில் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனிடத்திலே சொன்னது போல இறைவனிடத்திலே ஒப்படைத்து விடு, உன்னை பார்த்து கொள்வார்கள் தகவலை சொல்லி இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதோ நமக்கு மனக்குறையே போய்விட்டதாக நினைத்து கொண்டு ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லிக்கொண்டு, எங்கே வந்தா என்று கேட்ட பொழுது, இங்கே சங்கராச்சாரியார், இங்கே ஒருவர் சன்னியாசி மடத்தில் இருக்கிறாராமே, அவரை பார்க்க வந்தேன் என்று சொன்னுடனே, நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்ட பொழுது, என்னுடைய பெயர் சங்கராச்சாரியார் என்று தன்னை காட்டிக்கொள்ளாமல் எளிமையாக பல்வேறு அறிவுரைகளை வழங்கிய மகாபரிவருடைய மகிமையை என்னவென்று சொல்வது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர
காஞ்சி சங்கர காமகோடி சங்கர எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.